ஸ்ரீ குருவே நமக. ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி முகந்தனை யானை கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குறிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் களபு இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு குட்டு கண்டாய் அலையாளி அறிவு இலுமாய் எனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. ஜூம் அமர்வில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்னையின் செல்வகன் தவச்சாலையின் சார்பாக வணக்கம். அன்னையின் முழு வழிகாட்டுதலின்படி நடைபெற இருக்கின்ற இந்த 5 நாள் முத்திரை வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்ம 5 நாள் பஞ்சபூத முத்திரைகளுக்கான வகுப்பு இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். புதுசா ஏற்கனவே முத்திரைனா என்ன அப்படின்னு தெரிந்த அன்பர்களும் கலந்து கொண்டிருந்திருப்பீங்க. புதிதாக முத்திரைனா என்னன்னே தெரியாம இதுதான் ஃபர்ஸ்ட் முத்திரைக்கான வகுப்பு அப்படிங்கிற அன்பர்களும் கலந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ முத்திரைனா என்ன அப்படிங்கிற ஒரு சிறிய முன்னோட்டத்தோடு நாம இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு பஞ்சபூத முத்திரையோட அதனோட விளக்கங்களை பார்த்து அந்த முத்திரையோட பயிற்சியில அம்மா சத்சங்கம் நம்மளுக்கு நடைபெறும் நேரடி சத்சங்கம். அதனோடு நம்ம அன்றைக்கான முத்திரையை நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன் போட்டோஸ் கூட. இப்ப நம்ம இன்னைக்கு வகுப்புல அந்த முத்திரை என்னன்னு எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அப்ப அம்மாவோட சத்சங்கத்தை கேட்டுட்டே நம்ம அந்த முத்திரையை பயிற்சி பண்ணலாம். அப்ப நம்ம வகுப்போட சாரம் எவ்வாறாக அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆரம்ப வகுப்பாக இருக்கும் பட்சத்துல நம்ம முத்திரைனா என்ன அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக அதனோட பயிற்சி என்ன மாதிரி நம்ம ஆஹ் அந்த பயிற்சியை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அமர்வு நிலை எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா சிறிய முன்னோட்டத்தோடு இன்றைக்கான முத்திரை என்ன அப்படிங்கிறதோடு நாம பயணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதேனும் அம்மாவோட முழு வழிகாட்டுதலின்படிதான் இந்த முத்திரை வகுப்பு நடைபெறுகின்றது. இது தவறு ஏதும் இருந்தாலும் நீங்க அது எல்லாமே என்னுடையது. நிறைகள் அனைத்தும் அன்னையின் பொற்பாதத்திற்கே சமம். அப்போ எல்லாம் வல்ல இறைவனையும் குருநாதரையும் அப்புறம் நம்மளோட இஷ்ட தெய்வம் குலதெய்வங்கள் அனைவரையும் நம் முன்னோர்களையும் வேண்டிக் கொண்டு இன்றைய வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். முத்திரைனா என்ன அப்படின்னு தெரியாத அன்பர்கள் இந்த வகுப்புல பயணித்து இன்னைக்கு நீங்க கலந்து கொண்டிருந்திருப்பீங்க. அப்ப முத்திரைனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்னோட்டமாக பார்த்துடலாம். நமக்குள்ள மூடி வைக்கப்பட்டுள்ள ரகசியங்களை திறக்கும் திறவுகோல் தான் முத்திரை. அப்போ என்னமா நம்ம அம்மா கிட்ட கேட்போம், நம்ம மூடி வைக்கப்பட்டுள்ள ரகசியங்களை திறக்கும் திறவுகோல்னா நம்ம என்ன பண்றது? நம்ம ஸ்தூல உடம்பில் உள்ள முடிச்சுக்களாக இருக்கட்டும், சூக்கம உடம்புல உள்ள முடிச்சுக்களாக இருக்கட்டும், அதை திறக்கும் திறவுகோலாக ஏதேனும் பயிற்சி முயற்சி, மந்திர பயிற்சியாக இருக்கட்டும், முத்திரைகளாக இருக்கட்டும், யோக பயிற்சியாக இருக்கட்டும், ஏதேனும் பயிற்சி முயற்சி மூலமாக அல்லது சரணாகதி முழுமையான சரணாகதியோடு கூடிய இந்த பயிற்சி முயற்சியாக நம்ம இருந்தோமானா நம்ம நம்ம பிறந்த பலனை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுல இந்த முத்திரை அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம ஸ்தூல உடம்புல உள்ள மூச்சுக்களாக இருக்கட்டும், சூக்கம உடம்புல இருக்கிற மூச்சுக்களாக இருக்கட்டும், அதை நம்மளுக்கு அவிழ்ப்பதற்கு நம்மளுக்கு இந்த முத்திரை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, நம்ம நம்மளோட உடம்பு 72,000 நாடி நரம்புகளால பின்னப்பட்டது இல்லைங்களா? அப்ப நம்மளோட உடம்புல எங்க மூச்சுக்கள் அதிகமாக இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளோட நாம கஷ்டப்படுவோம். அப்ப அந்த மாதிரி எப்போதுமே உடல் உபாதைகளிலும் நாம சரி செய்து அடுத்த பயணத்திற்கு போனோம்னாதான் ஆன்ம வளர்ச்சிக்கான பயணத்தில் நாம பயணிக்க முடியும். உடல் உபாதைகளோடு நம்ம பயணத்தை தொடர முடியாது. அப்போ உடல் உபாதைகள் இருந்து விடுபட வேண்டும். அதனோடு சேர்த்து நாம பல பிறவிகளாக வினைக்கட்டுக்களை சுமந்து வந்திருக்கோம். அந்த வினைக்கட்டுகளிலிருந்து நம்மளையும் அவிழ்க்க வல்லது இந்த
முத்திரைகள். அப்ப முத்திரைகள்னா என்னன்னே தெரியாம நம்ம வந்து இதுல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற அன்பர்களுக்கு ஒரு முத்திரை நம்ம உடம்புல எந்த மாதிரியாக வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம முத்திரையை வந்து எப்படி பயிற்சி செய்வது அப்படிங்கிறத, முத்திரை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட அமர்வு நிலை எவ்வாறாக இருக்க வேண்டும். அமர்வு நிலை எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கீழே தன் தரையில இருந்து பயிற்சி செய்யும் அன்பர்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சின்ன மணப்பலகை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மணப்பலகைக்கு மேல ரொம்ப ஹைட் ஜாஸ்தியா இல்லாம ஒரு சின்ன ஹைட்ல இருக்கிற மணப்பலகையை வச்சுட்டு அந்த பலகைக்கு மேல ஒரு விரிப்பு விரிச்சு நம்ம விரிப்புக்கு மேல உட்காந்து கீழே தன் தரையில பயிற்சி பண்ணலாம். இல்ல என்னால தன் தரையில இருந்து பயிற்சி செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க, நம்ம வந்து ஆசனத்தில் ஏதேனும் சேரு அந்த மாதிரில உட்காந்துட்டீங்கன்னா முன்னாடி தள்ளி உட்கார்ந்து கால்கள் வந்து இரண்டும் தன் தரையில பதிச்சிருக்கிற மாதிரி நம்மளோட கால்களை வந்து தன் தரையில பதிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நம்ம முத்திரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமர்வு நிலை எவ்வாறாக இருக்க வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நம்ம முத்திரை பண்றதுக்கு முன்னாடி அமர்வு நிலை கீழே உட்கார முடியலன்னா நம்ம ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கீழே நீங்க தன் தரையில வைக்கும் போதும் காலுக்கு கீழே ஒரு சின்ன மேட் மாதிரி போட்டுக்கோங்க. கூடுமான வரைக்கும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது எந்த இடத்துல இருந்து பயிற்சியை வந்து டெய்லி மேற்கொள்றோமோ அந்த இடத்துல இருந்தே பயிற்சி செய்தோமானால் நம்மளுக்கு வந்து நம்மளோட மனம் குவிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்ப நம்ம இல்ல என்னையால இந்த இடத்துல இருந்து பயிற்சி செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எங்கனாலும் பயிற்சி பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டுல இல்ல எங்க இருந்து பயிற்சி பண்றோமோ அந்த இடத்தையே தேர்வு பண்ணி கொண்டு பயிற்சி செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அப்போ நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த முத்திரை பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட வயிறு வந்து காலியாக இருக்கணும். ஸ்நாக்ஸ் ஏதாவது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் இடைவேளை. ஒரு டிஃபன் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 2 மணி நேரம் இடைவேளைக்கு. ஒரு நல்ல மீல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 லிருந்து 4 மணி நேரம் இடைவேளைக்கு அப்புறம் தான் நாம இந்த பயிற்சி பண்ணணும். நல்லா சாப்பிட்ட உடனேயே நம்ம இந்த பயிற்சியை வந்து ஆரம்பிக்க கூடாது. அப்ப நம்ம முத்திரை பண்றதுக்கு முன்னாடி அமர்வு நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிறத சரி செய்து கொள்ள வேண்டும். நம்ம சாப்பிட்டிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் இடைவேளையில தான் நம்ம வந்து முதிரையை பயிற்சி பண்ணணும். நம்ம அமர்வு நிலையில வந்து கீழே தன்தரையில இருந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முதுகுத்தண்டுல வந்து தொய்வு ஏற்படாம நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகுத்தண்டுல எந்த தொய்வும் ஏற்படக்கூடாது. ஷோல்டர் வந்து இப்படி குறுகி போய் தொய்வடைஞ்சிருக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட கழுத்து இருக்குது இல்லைங்களா, அந்த கழுத்தை வந்து ரொம்ப உயர்த்தி இந்த மாதிரி பார்க்க தேவையில்ல. ஆனா ஒரு நெல் மணி அளவுக்கு லைட்டா கழுத்தை உயர்த்தி வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து போற வாசி செல்வதற்கான வழித்தடங்களை சீராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம முத்திரைனா என்னன்னு பார்த்துட்டோம். முத்திரை பயிற்சிக்கு முன்னாடி நம்மளோட அமர்வு நிலை எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முத்திரை பயிற்சி மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு முன் நம்ம உணவு கட்டுப்பாடு எவ்வாறாக இருக்க வேண்டும்ங்கிறத பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம முத்திரை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அம்மா சத்சங்கத்தோடு சேர்த்து நம்ம முத்திரையை வந்து பயிற்சி பண்ணலாம். அப்போ வேறு ஏதேனும் அன்பர்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட வகுப்போட நிறைவில் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். சில பேருக்கு வந்து முத்திரைகளை வந்து எவ்வாறு தேர்வு பண்ணி கொள்ளுவது அப்படின்ற முந்தைய வகுப்புலலாம் வந்து முத்திரைகள் நிறைய அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே. இதுல எப்படி நம்ம முத்திரைகளை வந்து தேர்வு பண்ணி கொள்ளுவது அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து நிறைய பேர் எழுப்பியிருப்பாங்க. அப்ப நம்ம ஆஹ் இந்த முத்திரையில வந்து பயிற்சி பண்றோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்குமே புதிதாக இருக்கிற அன்பர்களா இருந்தா குழப்பம் வரும். அப்ப நம்ம முத்திரைகளை எவ்வாறு தேர்வு பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு 3 முத்திரைகளே போதுமா, 3 முத்திரைகளே அதிகம்தான். இன் கேஸ் ஆஃப் ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் பட்சத்துல நம்ம 5 முத்திரைகள் வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் ஒரு நாளைக்கு நம்ம வந்து 3 முதிரை வந்து பண்ணினாலே போதும்.
இன்னும் பயிற்சியை வந்து தீவிரமாகும் பட்சத்துல ஒரு உயிருக்கு ஒரு முத்திரையே ஆஹ் வந்து சரியாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு எப்போ அந்த ஒரு முதிரையில வந்து நம்ம வந்து உயிர் நிற்கும் அப்படின்னா, அது வந்து தீவிர பயிற்சியில் இருக்கும் பொழுது நம்மளுக்கான முதிரை இதுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம பயிற்சியின் தீவிரத்தையும் வைத்து, நம்மளுடைய சரணாகதியையும் வைத்து, நம்மளுடைய குருநாதர், இஷ்ட தெய்வங்கள் இவங்க எல்லாருமே நம்மளுக்கான முதிரையை வந்து தேர்வு பண்ணிக்கிறதற்கான வாய்ப்பினை வந்து நம்மளுக்கு தருவாங்க. அப்ப நம்ம முதிரையை ப்ளீஸ் ரிப்பீட் ஃபுட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருக்கிறீங்கம்மா. ஃபுட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாமா, இப்போ ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நொறிகள் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம முதிரை பயிற்சி பண்ணணும். அதுக்கடுத்து நீங்க ஒரு டிஃபன் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 மணி நேரம் இருந்து 2 மணி நேரம். அதாவது ஒரு இட்லி நம்ம எடுத்துக்கிற உணவ பொறுத்து இருக்குது. இட்லினா கொஞ்சம் செரிமானம் ஈஸியாகும். அப்போ 1 மணி நேரம் போதும். இப்ப சப்பாத்தி அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். ஒரு நல்ல மீல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வந்து இடைவேளை விட்டு பயிற்சி செய்தோம்னா, நம்ம வந்து வயிறு காலியாக இருக்கும் பொழுதுதான் எந்த பயிற்சி முயற்சியாக இருக்கட்டும், காலை வேலை வந்து சிறந்த வேலையாக இருக்கும். அது போக நம்மளுக்கு வந்து மாலை வேலையும் வந்து சிறந்த வேலையாக இருக்கும். நடுவுல ஏதாவது எனக்கு டைம் இருக்கு, நான் பயிற்சி பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து சிந்தனையில் வைத்துக்கொண்டு நீங்க நம்ம வந்து பயிற்சி செய்தோமானால் அது வந்து கரெக்டா இருக்கும். அப்போ ஆஹ் இப்ப நம்ம வந்து முத்திரையை தேர்வு பண்ணி கொள்வது எப்படிங்கிற ஒரு சின்ன இதையும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கான முத்திரையோடு பயணிப்போம். முதிரையை எப்படி தேர்வு பண்ணி கொள்வது? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி முதிரையை தேர்வு பண்ணிக்கலாம்னா, நம்ம உடல் உபாதைகளுக்கான முத்திரை. நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அதாவது உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கா, அப்ப அந்த முதிரையோட பயணிக்கலாம். எனக்கு சுகர் இருக்கா, இல்ல பிரஷர் இருக்கா, இது மாதிரி உடல் உபாதைகளுக்கான முத்திரையோடு பயணித்து அந்த முதிரையே வந்து நம்மளுக்கு ஆன்ம லாபத்திற்காகவும் சில நேரங்களில் உதவும். ஒரு முத்திரைக்கான பலன் ஒண்ணுதான் இல்ல, நிறைய பலன்கள் இருக்குது. அப்ப நம்ம உடல் உபாதைகளுக்கான முத்திரைகளை வைத்து நாம வந்து தேர்வு பண்ணி கொள்ளலாம். ஆன்ம லாபத்திற்கு இல்ல எனக்கு 4, 5 முத்திரையே ஒரே பலன்கள்ல வருதேமா, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப ஏன் நம்மளுக்கு அம்மா வந்து ஒரு இது பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு முத்திரை புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகங்கள்ல 100க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து இருக்குது. இதுல சிறப்பு அம்சமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இதுலயே எல்லா முத்திரையும் அதனோட விளக்கங்கள், செய்முறைகள் எல்லாமே அம்மா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த முத்திரைன்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா அதுல நீங்க பாருங்க ஒரு QR கோடு இருக்கும். இந்த QR கோடை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த QR கோடோட யூடியூப் வீடியோவுக்கு வந்து நம்மளை எடுத்துட்டு போய் விட்டுரும். அப்போ அன்பர்களுக்கான இப்போ வந்து சில பேர் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்லைட ஷேர் பண்ணலையேம்மா, நான் என்ன பண்றதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்மளோட தவச்சாலையில முத்திரைக்கான புத்தகமே பிரத்யேகமாக நம்மளுக்கு வந்து இருக்குது. அப்ப நம்ம இந்த முத்திரைக்கான புத்தகங்களை வாங்கி கூட பலன் பெற்றுக் கொள்ளலாம். இதுல 100க்கும் மேற்பட்ட முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரைகளுக்கான யூடியூப் QR கோடோட லிங்க்கும் நம்மளுக்கு இருக்குது. அப்போ முத்திரை புத்தகங்கள் வேண்டும் அன்பர்களுக்கு வந்து அவங்களுக்கு குரூப்ல அதற்கான எண்களை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களை கூப்பிட்டு நீங்க புத்தகங்களை வாங்கி கூட நீங்க பலன் பெற்றுக் கொள்ளலாம். அப்போ இப்ப நம்ம அந்த பயிற்சி வகுப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து எப்படி மாதிரி நம்ம அதுல மிஸ் பண்றோம், இந்த பயிற்சியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வகுப்புல நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகமும் இதுக்குள்ள இருக்கிற யூடியூப் வீடியோ அம்மாவோட நம்ம வீடியோவும் உங்களுக்கு நல்ல சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். அப்ப தொடர்ந்து அதனோட பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதனாலதான் அம்மா வந்து முழுமையாக இந்த வகுப்பை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு முத்திரை புக்கு, யூடியூப் வீடியோ பிளஸ் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன மாதம் ஒரு முறை ஒரு பயிற்சி வகுப்புன்னு நம்மளுக்கு அமைத்து தந்திருக்கிறாங்க. அப்போ முத்திரைகளை தேர்வு பண்ணி கொள்வதில் இப்போ ஒரே
பலன்களோட 2, 3 முத்திரைகள் இருக்குதுன்னா நான் எப்படி பண்றதுன்னா, இப்ப ஒவ்வொரு அன்பர்களுக்கான உடல் கூறு சாஸ்திரம் வேற. இப்ப நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்ம உடம்புல உள்ள உடல் கூறு சாஸ்திரங்கள் எல்லா ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் வெவ்வேறு. அப்ப யாருக்கு எந்த முதிரை தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா? அதனாலதான் அம்மா நம்மளுக்கு நிறைய அம்மாக்கு தியானத்தில் வரும் முத்திரைகள், பொதுவான முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முத்திரைகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த முத்திரை இப்போ உடல் உபாதைகள்ல 3 முத்திரை ஒரே பலன்கள் தர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுல 10 இருந்து 15 நிமிடம் அந்த முத்திரைகளோடு பயணித்தோம்னா எந்த முத்திரை நம்ம உடம்புல அதிகமான நன்மை அதாவது பலன்களை தருதோ அந்த விகிதாச்சார அடிப்படையில நம்ம அந்த முத்திரையை தேர்வு பண்ணி கொள்ளலாம். அப்போ நம்ம முத்திரையை தேர்வு பண்றதுல நம்மளுக்கு குழப்பமே தேவையில்ல. சில முத்திரைகள் நம்ம பண்ணும் பொழுதே சகஸ்திர தளத்துல அழுத்தங்கள் ஏற்படும், ஆங்கில சக்கரத்துல அழுத்தம் ஏற்படும், இதயஸ்தானத்தில் அழுத்தம், மூலாதாரத்தில் ஒரு ஸ்டிமுலேஷன், முதுகுத்தண்டுல ஒரு ஸ்டிமுலேஷன், இது மாதிரி நம்ம பயிற்சியே முழுமையாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். அப்ப எந்த முதிரையில நம்மளுக்கு அனுபவங்கள் கிடைக்குதோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நோட்ல கண்டிப்பா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கான முத்திரைகளை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 4, 5 முத்திரை இருக்கு. இதுல நான் ஒரு 2 முத்திரையோட பயணிக்கணும்னா அதை நம்ம குறைத்து எந்த முதிரை நமக்கானது அப்படிங்கிறது தெரிவதற்கு ஏதுவாக இருக்கும். இது முழுமையாக நாம ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கான முதிரையோட போவது இன்னைக்கு நாளைக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் இல்ல. அம்மா சொல்லுவாங்க இது வாழ்நாள் பயணம். நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எந்த பயிற்சியாக இருக்கட்டும் அதனோடு ஈடுபட்டு நாம பயிற்சி செய்து நம்மளுக்கான முதிரையை தேர்வு பண்ணி கொள்ளலாம். அது இல்லாம உடல் உபாதைகளுக்கு உங்களுக்கு ஏதேனும் வேணும்னு நம்ம கிட்ட மருத்துவத்திற்கான எண்கள் இருக்குது. நீங்க அவங்கள அணுகுனீங்கன்னா ரிப்போர்ட் ஏதேனும் இருந்தால் அவங்கள அணுகுனீங்கன்னா நம்ம கிட்ட ஆஹ் சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், அம்மா ஹோமியோபதி டாக்டர் தான். நம்ம ஏற்கனவே வகுப்போட முன்னோட்டத்திலேயே அம்மாவோட வீடியோ பிளே பண்ணியிருப்போம். அப்போ நீங்க அது மாதிரி கூட கேட்டு பலன் பெற்றுக் கொள்ளலாம். அப்போ குருவர்களோடும் திருவர்களோடும் இன்றைக்கான முத்திரை என்னங்கிற ஸ்கிரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏதேனும் அன்பர்கள் சாட்ல எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கான முத்திரை என்ன அப்படின்னு பஞ்சபூத முத்திரைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ஸ்லைடு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் பேசுறது ஸ்கிரீனு எல்லாம் கிளியரா இருக்குதுங்களா ஐயா அல்லது அம்மா அவர்கள்? யாராவது சொல்றீங்களா எனக்கு சாட்ல? ஆதிராணி அம்மா அவர்கள் ரொம்ப நன்றிம்மா. இப்போ நம்ம பஞ்சபூத முத்திரைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூத முத்திரைகள் என்பது இந்து தர்மம் மற்றும் ஆயுர்வேதத்தின்படி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் உருவாக்கவும் 5 அடிப்படை தத்துவங்கள் ஆகும். அதாவது பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம், நம்ம உடம்பு எல்லாமே. அம்மா எல்லா சத்சங்கத்திலையும் வலியுறுத்துறது அதுதான். நம்மளோட அது எங்க இருக்குதுன்னா நம்மளோட கை விரல்கள்லயே ஒவ்வொன்றும் இந்த புனிதமான தத்துவங்களின் ஒன்றை குறிக்கின்றது. இது நம்ம உடல் பிரபஞ்ச சக்திகளுடன் நம்மளோட உடம்ப பிரபஞ்ச சக்திகளுடன் இணைப்பதற்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பஞ்சபூத முத்திரைகள் பூர்ணிமா அம்மா அவர்கள் நீங்க ஸ்கிரீன்ல ஆஹ் நீங்க லைன்ஸ் டிரா பண்ணிட்டு இருக்கிறீங்கம்மா.
அப்ப நம்மளோட நமது உடலை வந்து இந்த பிரபஞ்ச சக்திகளுடன் இணைப்பதற்கு இந்த ஒவ்வொரு விரல்களிலிருந்தும் நம்மளுக்கு வந்து இந்த முத்திரை மூலமாக நம்ம அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி பஞ்சபூத முத்திரைக்கான விளக்கம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 5 பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும். ஃபயர், அக்னி, வாயு, ஆகாச முத்திரை, பூமி தத்துவம், ஜல தத்துவம். இதுதான் வந்து பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்களிலும் பஞ்சபூதமுமே நம்ம கைகள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த விரல்கள் எந்தெந்த தத்துவத்தை குறிக்கின்றது. பஞ்சபூதங்களில் நம்மளுடைய சுண்டு விரல் நம்மளுடைய பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நெருப்பின் அக்னி தத்துவத்தை குறிக்கின்றது. ஆள்காட்டி விரல் வாயு தத்துவத்தை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் மோதிர விரல் வந்து பிருத்திவி அல்லது எர்த் நிலமுத்திரை, மண் முத்திரை, அதை குறிக்கும் விரல் வந்து நம்மளுடைய மோதிர விரல். அப்புறம் சுண்டு விரல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜல தத்துவத்தை நீரை குறிக்கும் விரல் வந்து இந்த சுண்டு விரல். அப்ப பஞ்சபூத தத்துவங்களும் பஞ்சபூதங்களுமே நம்மளுடைய விரல்களிலேயே இருக்குது. அப்ப நம்ம விரல்களை கொண்டு நாம அந்த கரெக்டான நாடி நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கான உடல் உபாதைகளாக இருக்கட்டும், மன ரீதியாக பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, இது எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு தருவதற்கு இந்த முத்திரைகள் சிறந்த சிறந்து விளங்குகின்றது. அப்போ இந்த 5 விரல்களுக்கான முத்திரையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீர் முத்திரை எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 விதமான நம்மளுக்கு வகைகள் இருக்குது. அப்ப நம்ம நாளைக்கு வகுப்புல நீர் முத்திரையை பார்க்கலாம். இன்னைக்கு முன்னோட்டத்தை பார்த்ததுனால நாளைய வரும் வகுப்புல வந்து நேரடியாக நம்ம முத்திரையோடு நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு முதல் நாள் வகுப்பாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு முத்திரையை பத்தின முன்னோட்டத்தோடு இன்றைய வகுப்பு ஆரம்பமானது. அப்போ நாளையில இருந்து நம்ம டைரக்டா வந்து முதிரைனா என்ன, அதனோட பயிற்சி சத்சங்கத்தோடு நம்ம வந்து வகுப்பின் சாரம் இருக்கும். இன்னைக்கு வந்து நிலத்தத்துவத்திற்கான முத்திரையோடு நம்ம வந்து பயணிக்கலாம். இப்போ நிலமுத்திரையை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு செஞ்சு ஒரு வாட்டி காட்டுறேன். இப்போ பயிற்சி நேரம் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு முத்திரை ஏற்கனவே நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு முத்திரையோட பயிற்சி நேரம் காலம் வந்து எப்படி இருக்கணும்னா 48 நிமிடத்திற்கான முத்திரைகள்னு நிறைய முத்திரைகள் இருக்குது. பொதுவாகவே 48 நிமிட நேரம் தான் முத்திரைக்கான நேரம். அப்ப 48 நிமிட நேரத்தை நாம வந்து உடைத்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். காலையில 24 நிமிடம், மாலை 24 நிமிடம், அல்லது 24 நிமிடம் நம்மளால தொடர்ந்து முத்திரையோட பயணிக்க முடியல, எனக்கு கால் வலிக்குதுமா அந்த மாதிரி சொன்னா 3 வேளைகளாக கூட நம்ம அந்த 48 நிமிடத்தை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து அந்த முத்திரை பயிற்சியின் போது நாம வந்து நம்ம வயிறு வந்து அன்லோடிங்கா இருக்கணும். ஸ்டொமக்க வந்து லோடிங்ல வச்சு நம்ம பயிற்சி பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி எந்த பயிற்சி முயற்சி எடுக்கும் பொழுதும் இலகுவான உணவு வந்து நம்ம எடுத்துக்கொள்வதுதான் நம்ம வந்து மேல்நிலைக்கு நம்மளை வந்து அந்த பயிற்சியின் முழுமையாக பலனை அடைவதற்கு உதவுங்கிற மாதிரி அம்மா எப்போதுமே வலியுறுத்துவாங்க. அப்போ இந்த சில முத்திரைகளை மட்டும் 48 நிமிடம் வேண்டாம், 10 நிமிஷம் பண்ணா போதும், 5 நிமிடம் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சில முத்திரைகள் இருக்கும். அது நம்ம வந்து முத்திரைகளை பார்க்கும் பொழுதே அந்த நேரம் காலம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அப்படி நேரம் காலம் எதுவுமே சொல்லல, முதிரையை பயிற்சி பண்ணணும்னா அது 48 நிமிடம் 48 நாட்களாவது குறைந்தபட்சம் நம்ம பண்ணும் பொழுதுதான் அதனோட முழுமையான பலனை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அப்ப நம்ம தேர்வு பண்ணி கொண்ட முத்திரையோடு நம்ம இப்ப இந்த நிலமுத்திரை அப்படிங்கிறது தான் நம்ம உடல் உபாதைக்கோ நமக்கு தேவைப்படுற முத்திரையாக இருக்கும் பட்சத்துல நம்ம இத 48 நிமிடம் ஒரு நாளைக்கு பண்ணணும். காலை 24 நிமிடம், மாலை 24 நிமிடம் நம்ம பண்ணிக்கலாம். 48 நாட்களாவது குறைந்தபட்சம் நம்ம பண்ணோம்னா இப்ப இதற்கான பலன்களை பார்த்துடலாம். அந்த பலன்கள் எந்த அன்பர்களுக்கு தேவையோ நம்ம அவங்க வந்து இந்த நிலமுத்திரையை வந்து பிரயோகனம் பண்ணிக்கலாம். இப்போ நிலமுத்திரையின் பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா கணுக்காலில் ஏற்பட்டுள்ள வலியை வந்து நீக்கும். கால்சியம் குறைபாடுகளை இந்த முத்திரை நீக்குகிறது. இறைவனிடமிருந்து அனைத்து ஆற்றலையும் நமக்குள் கொண்டு வர இந்த முத்திரை உதவுகின்றது.
அப்போ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளையும், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்திற்கு முன் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதலையும் குறைக்கின்றது. அப்போ இந்த முத்திரையை பத்தின பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதேம்மா, நான் என்ன பண்றது, அவசரமா எழுத முடியலையேம்மான்னு நீங்க யாருமே நம்ம கவலைப்பட வேண்டாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுக்கு அம்மா வந்து ஒரு புத்தகமாகவே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு கூட நம்ம பலன் பெற்றுக் கொள்ளலாம். இப்ப நம்ம இந்த நிலமுத்திரையோட பலன்களை பார்த்துட்டோம்னா, இந்த இது இந்த பலன்களுக்கான தேவை இருக்கும் அன்பர்கள் நிலமுத்திரையோட நம்ம வந்து பயணிக்கலாம். இதுதான் வந்து முத்திரையை தேர்வு பண்ணிக் கொள்வதற்கான வழித்தடங்கள். அப்போ வயது முதிர்ச்சியை வந்து இது தவிர்க்கின்றது. இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இது செயல்படுகிறது. புரத குறைபாடுகள் மற்றும் வைட்டமின் குறைபாடுகளை நீக்கி உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்களை தரும் சக்தியாக இந்த முத்திரை அமைகின்றது. அப்போ நம்மளுக்கு வந்து நிலமுத்திரையோட மேஜர் பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்கு, டெஃபிஷியன்சியா இருக்குது அப்படிங்கிற அன்பர்கள் என்ன வகையான நம்ம வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியா இருக்கிற அன்பர்கள் இந்த முத்திரையை வந்து தேர்வு பண்ணி கொண்டு பயிற்சி பண்ணலாம். இது 24 நிமிடம் காலையும் மாலையும் பயிற்சி செய்வதற்கான முத்திரை. அப்போ இப்போ இதனோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். தமிழ்ல தெரியாத அன்பர்களுக்கான இங்கிலீஷோட இது உங்களுக்கு வந்து அப்போ நம்ம இந்த முத்திரையை வந்து எவ்வாறு பயிற்சி செய்வதுன்னு நான் ஒரு வாட்டி செஞ்சு காட்டிடுறேன். அப்புறம் அம்மா சத்சங்கத்துல வருவாங்க, நேரடி சத்சங்கத்துல. அந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டே நம்மளுக்கு வந்து எப்போதுமே முத்திரைய வந்து கண்ணை திறந்து ஆரம்ப பயிற்சியாளர்களாக இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து கண்ணை திறந்து வச்சு நம்ம பயிற்சி பண்ணலாம். அப்பதான் நம்ம முத்திரைகள் வந்து கைவிட்டு விலகாம இருக்கும். அது மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்மளோட அமர்வு நிலையை எல்லாமே சரி செய்து கொண்டு முத்திரைகளை கையில் பதித்து கொண்டு நம்ம வந்து உட்கார்ந்துக்கலாம். இப்போ வந்து நில முத்திரையை செய்வதற்கான எப்படி செய்யணும் அப்படிங்கிற பயிற்சி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அந்த பெருவிரலையும் அதுக்கப்புறம் மோதிர விரல் இருக்குது இல்லைங்களா, மோதிர விரல் தானே நம்ம நில தத்துவத்தை குறிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ மோதிர விரலோடு பெருவிரலை ஃபெதர் டச்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மென்மையாக அந்த முன்னாடி இப்படி வட்ட வடிவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனைய 3 விரல்களை இப்படி ஸ்ட்ரைட்டா நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது மாதிரி சப்பையா வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது அப்படிலாம் வைக்க கூடாது. கரெக்டா இந்த பெருவிரலோடு நல்லா நுனியில இத வட்ட வடிவமாக வைத்துக் கொள்ளுவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இப்ப இங்க பாத்தீங்கன்னா என் கைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வட்ட வடிவமாக தெரியுதுங்களா, இது மாதிரி கையில முதிரை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏனைய விரல்கள் எல்லாம் இப்படி இப்படிலாம் நீண்டு இருக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா இப்படி இது மாதிரி ஸ்ட்ரைட்டா நீட்டி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த முதிரையை கரெக்டா பதிச்சிருக்கோங்கிறது போக போக எப்படி தெரியும்னா, இங்க நம்மளுக்கு ஒரு நாடி துடிப்பே தெரியும். கரெக்டா நம்ம இப்படி வச்சோம்னா, இப்ப எனக்கு இப்ப நாடி துடிப்பு தெரியுது. அது மாதிரி ஐயோ எனக்கு தெரியலையே, நான் தப்பா பண்றேனான்னு கவலைப்பட தேவையில்ல. நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த நாடி துடிப்பையும் சேர்த்து நம்மளால உணர முடியும். அப்ப இது மாதிரி இதுதான் வந்து நிலமுத்திரைக்கான கைகளை வைத்துக் கொள்ளும் வழிமுறைகள். இதை எப்படி நம்ம வச்சுட்டு பயிற்சி பண்ணணும்னா, எப்பொழுதும் போல நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இதை இப்படி திருப்பி இப்படி மேல் நோக்கியவாறு இந்த கைகளை இது மாதிரி வைத்துக்கொண்டு, இப்போ நம்மளோட முட்டி இருக்குது இல்லைங்களா, கால் முட்டிக்கு உள்ளார இது மாதிரி வச்சு வந்து நிமிர்ந்து முதுகு தண்டுல தொய்வு ஏற்படக்கூடாது, ஷோல்டர்ல தொய்வு ஏற்படக்கூடாது. அதுக்கப்புறம் கழுத்து ஒரு நெல்மணி அளவுக்கு லைட்டா உயர்த்தி வச்சுக்கோங்க. நம்மளோட முத்திரையை வந்து கைகளில் பதித்து வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து அங்கேயும் இங்கேயும் அசைச்சு மாத்தக்கூடாது. அதை அப்படி ஸ்டிஃபா வந்து கைகள் விலகாம பார்த்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ சில பேர் வந்து இப்படி முத்திரையை முட்டிக்கு வெளியில வச்சு இது மாதிரி பண்ணிடுவீங்க. அது மாதிரி முட்டிக்கு வெளியில வச்சு பண்ணக்கூடாது. முட்டிக்கு உள்ளார இருக்கிற மாதிரி நம்ம இந்த முத்திரைகளை கையில இப்படி தொடைக்கு மேல வச்சு வச்சோம்னாதான் ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விரிவடைஞ்சு ஸ்டிஃபா இருக்கும். அப்போ தன் தரையில இருக்கும் அன்பர்கள்
இது மாதிரி சமணமோ உங்களுக்கு ஏற்ற ஆசனம் எதுவோ அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தொடைக்கு மேல இந்த முத்திரையை இது மாதிரி எப்படி முத்திரையை பதிக்கணும், நில முத்திரையை இன்னொரு வாட்டி நான் கையில காட்டிடுறேன். இங்க பாருங்க, பெருவிரலோடு நடுவிரலை வட்ட வடிவமாக வைத்துக்கொண்டு ஃபெதர் டச்சா வச்சுக்கோங்க. ஏனைய 3 விரல்களை இப்படி ஸ்ட்ரைட்டா நீட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் நோக்கியவாறு இது மாதிரி வச்சு தொடைக்கு மேல முட்டிக்கு உள்ளார வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டுல தொய்வு ஏற்படக்கூடாது. தன் தரையில இருக்கிறவங்க இது மாதிரி எந்த ஆசனத்துலனாலும் உட்கார்ந்துக்கலாம். சேர்ல இருக்கிறவங்க முன்னாடி தள்ளி உட்கார்ந்து கால்கள் தன் தரையில பதிக்கிற மாதிரி காலை வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எல்லாம் இது மாதிரி வச்சு ரெடியா இருப்போம். இப்ப அம்மா வந்து நம்மளுடைய சத்சங்கத்துல அம்மா நம்மளுக்கு நேரடி சத்சங்கமாக வருவார்கள். அப்ப நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி தான். என்னன்னா நம்மளோட மனமும் சிதறவடையாமல் இந்த பயிற்சி இருப்பதற்கு முழுமையாக நம்மளோட கவனத்தை வந்து அம்மாவின் சத்சங்கத்துல வைத்துக்கொண்டு கைகள் விலகாம இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பயிற்சியில் ஈடுபடலாம். அப்போ குருவர்களோடும் திருவர்களோடும் இன்றைய முத்திரைக்கான பயிற்சியில நம்ம அனைத்து நம்மளோட எப்போதும் எந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளோட குருநாதர் எந்த குருநாதர்களாக நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த குருநாதர்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நம் முன்னோர்கள் எல்லாரையும் நம்ம வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு பயிற்சியில ஈடுபட போறோம். இந்த பயிற்சியும் முயற்சியும் எனக்கானதாக இருக்கும் பட்சத்துல இதுலயே நம்மளுக்கு வந்து அதற்கான ஆஹ் ஆன்ம லாபத்தை பெற்றுத்தர வேண்டி நம்ம வந்து பயிற்சியை ஆரம்பிக்கலாம். குருவே சரணம், சிவாய நமः. எல்லாம் அம்மா வந்து ஆன்லைன்ல வர்றதுக்கு முன்னாடி அமர்வு நிலையை சரி செய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். சாட்ல நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம வகுப்போட நிறைவுல உங்களோட அனைத்து கேள்விக்கான பதிலையும் வந்து நம்ம பார்த்துடலாம். அண்ணா அம்மா சத்சங்கத்துக்கு ரெடி அண்ணா. கூடுமான வரைக்கும் பயிற்சி செய்யும் நண்பர்கள் நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சு பயிற்சி பண்ணுங்க. அது அல்லாது உங்களுக்கு வந்து இந்த முத்திரையை எப்படி செய்யணுங்கிறத வந்து குரூப்லயும் அந்த போட்டோவை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். குழப்பமாக இருந்தா நீங்க குரூப்ல கூட அந்த போட்டோ பார்த்துக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணி வச்சு நீங்க பயிற்சி செய்யும் பொழுது ஏதேனும் மாற்றம் இருந்தாலும் சொல்றதுக்கு ஏதுவாக இருக்கும். ஷோ யுவர் சிட்டிங் போஸ்டர் முத்ரா அப்படின்னு பாரதி அம்மா கேட்டிருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, கைகள்ல முத்திரைகளை இதுதான் வந்து நில முத்திரைக்கான முத்திரை. இதை வந்து இப்படி நிமிர்த்தி வைத்து நம்மளோட முட்டிக்கு வெளியில இப்படி கைகளை நீட்டக்கூடாது. தொடைக்கு மேல முட்டிக்கு உள்ளார வச்சு இது மாதிரி ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அம்மா வந்து 6 மணிக்கு சத்சங்கத்துக்கு வருவதாக நேற்றைக்கு கூறினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் ஐயா அனுப்பிச்சிருக்கிறீங்க. சரிங்க ஐயா. அப்போ நம்ம வந்து எந்த பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் நம்ம ஒரு மூச்சை சீராக்கி கொண்டு பயிற்சியை ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வாசி நிலையோட வழித்தடங்கள் வந்து சீராக இருக்கும். அப்ப நம்ம மூச்சு பயிற்சியை வந்து எப்படி ஒரு சாதாரண மூச்சு பயிற்சியை வந்து பண்ணிட்டு நம்மளோட முத்திரையோ இல்ல மந்திரமோ எந்த வகுப்புகளோ
நம்ம வந்து பயிற்சி செய்வதற்கு முன்னாடி மூச்சை வந்து சீராக்கி கொள்வதற்கான ஒரு சிறிய பயிற்சியை பார்த்துட்டு நம்ம வந்து முதிரையோட பயணிக்கலாம். இப்ப வந்து மூச்சை சீராக்குவதற்கான பயிற்சி எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா நம்ம பெருவிரல் வலது கையை எடுத்துக்கோங்க. இடது கையை வந்து சின் முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. இங்க பாருங்க, பெருவிரலோடு ஆள்காட்டி விரலை வட்ட வடிவமாக வைத்துக்கொண்டு ஏனைய 3 விரல்களை இது மாதிரி நீட்டி வச்சு நிமிர்த்தி வைத்து தொடைக்கு மேல முட்டிக்கு உள்ளார வச்சுக்கோங்க. இது வந்து இடது கையில இந்த மாதிரி முதிரையை வச்சுக்கோங்க. சின் முதிரை எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த முதிரையை இது மாதிரி இடது கையில வச்சுக்கோங்க. வலது கையில வலது கை பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக 10 மூச்சு ஆழமா உந்தி கமலத்தில் இருந்து இழுத்து வெளியில விடலாம். இங்க பாத்தீங்களா, இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பெருவிரலால் வந்து இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக 10 மூச்சு இழுத்து விடலாம். இப்போ இடது நாசி வழியாக மூச்சு விட்டாச்சு, வலது நாசி வழியாக மூச்சு விட்டாச்சு. இப்போ பெருவிரலால் இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக நம்ம மூச்சு வெளியில விடலாம். அப்படி ஒரு 10 மூச்சு. இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக 10 மூச்சு விடலாம். இப்போ வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசி வழியாக 10 மூச்சு விடலாம். திருச்சிற்றம்பலம். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு நிலமுத்திரையோடு பயிற்சியை வந்து ஆரம்பிக்கலாம். இப்ப அம்மா நம்மளோட நேரடி சத்சங்கத்துல வந்து இன்னும் சில நிமிட நேரங்களில் வருவாங்க. நம்ம அதற்குள்ள அமர்வு நிலை எல்லாத்தையுமே சரி செய்து கொண்டு முத்திரையில நம்ம இருந்தோம்னா அம்மாவோட நேரடி சத்சங்கத்தை கேட்டுட்டு நம்ம வந்து முத்திரையோடு பயணிக்கலாம். ஒரு ஒரு நிமிட நேரம் நான் வந்து செக் பண்ணிட்டு அம்மா எப்ப வராங்கன்றத பார்த்துட்டு நான் வீடியோ ஆன் பண்றேன்.
சிவாய நம, குருவே சரணம். தொழில்நுட்ப கோளாறுகளா என்னன்னு எனக்கு தெரியல. அம்மாவை காண்டாக்ட் பண்ண முடியல என்னால. நம்ம வந்து அம்மா வரும் வரை நாம முத்திரையில் அமர்வு நிலையை சரி செய்து கொண்டு முத்திரையில வந்து கைகளை பதித்து கொண்டு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நான் வந்து ஆஹ் 6 மணிக்கு அம்மா வருவாங்க அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அம்மா இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஓம் என்ற பிரணவ மந்திர உச்சாரணத்தை நான் உங்களுக்கு அம்மா வர்ற வரைக்கும் ப்ளே பண்றேன். நம்ம அந்த மந்திரத்தோட பயணிச்சுட்டு இந்த முதிரையை வந்து பயணிக்கலாம். ஆஹ் உங்களிடம் ஒரு Oh
அன்னையின் சத்சங்கம் ஆரம்பமாக இருக்கிறது. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிஷொரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறு இருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருள்ஜோதி செலுத்தி விடல் வேண்டும். தப்ப இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினை கருத்தில் வைத்தே திகழ்த்தி செய்தேன். துன்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே. நலம் சார் பண்பனே நினைவே நம்பினேன் எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நான் முத்திரை வகுப்பு முதல்ல இன்னைக்குதான் அட்டன் பண்ணேன். எல்லா வகுப்புமே அப்படிதான் இங்க வச்சு நடக்கிறதுனால இங்க எல்லாருக்கும் நடத்தேன். நவாகரி சுவாமிகள் வகுப்பும் இந்த தடவை தான் நான் முதல்ல அட்டன் பண்ணியிருக்கேன். மற்றபடி நிறைய நான் வகுப்புகள் அட்டன் பண்ணல. இப்பதான் தெரியுது நம்ம ரொம்ப பொருளுத வம்பாக்கிட்டோமோ. தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணும் உயிர்க்கெல்லாம் இந்து அப்படின்னார் வள்ளுவர். என் பிள்ளைங்க என்னை விட அறிவாளியா இருக்கிறாங்க, உணர்வு பூர்வமா எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த நிர்வாகம் பகிர்ந்தளிக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துட்டு அவங்க செயல்படணும் அப்படின்னு. இப்ப எல்லாருமே அதுக்கு மனப்பூர்வமான தயார் நிலையில் அவங்க செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு அன்பர்கள்ட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கிறத வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் நான் உணர்றேன். நிறைய சுவாமி அகண்டானந்தர் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய இயற்பெயர் கங்காதரர் அப்படின்னு. நான் இந்த மெய்ஞான உணர்வுகள் எல்லாம் நான் பெற்றதற்கு காரணம் எப்படி தேவார திருவாசகம் எனக்கு உறுதுணையாக இருந்ததோ அது மாதிரி இந்த விவேகானந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த குடும்பம் முழுவதும் எனக்கு உறுதுணையாக இருந்தது. இந்த அகண்டானந்தர் துறவு மார்க்கத்தை மேற்கொண்டார். சுவாமிஜி அதாவது இவர் சின்ன வயதிலேயே ஒரு ஊரா திரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூலுக்கு அவங்க அப்பா பெரிய யோகி. அவர் வீட்டிலேயே யோகம் அதெல்லாம் பயில்வாரு. இதை பார்த்து 6-7 வயதிலே இந்த பையனுக்கு அந்த யோகம் பயில்ற எண்ணம் வந்துச்சு. அது ஏதோ ஒரு உள்ளுணர்வை பேரண்ட நாயகன் கலந்திருக்கணும். இவருடைய முற்பிறவியினுடைய வாசனை காரணமாக அது அவரை ரொம்ப ஆழ்ந்து ஈர்த்து பற்றி கொண்டது. அவங்க வீட்டுல ஸ்கூல் அனுப்புனா அவங்களுக்கு இவருக்கு பள்ளி பாடத்துல படிப்பு ஏறல. வீட்டுல படிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தினாங்க. அதுலயும் இவருக்கு கவனம் செலுத்தல. திருமணத்திற்கு ஏற்பாடு செஞ்சாங்க. வீட்டை விட்டே போயிட்டாரு. இவர் போய் அப்படியே காடு மலை அப்படியே செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு அன்பர் ஒரு துறவி, ஒரு பிரம்மச்சர் இவரை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அவர் கூட இவர் கொஞ்சம் பயணிக்கிறார். அந்த துறவி கூட இவர் கொஞ்சம் பயணிக்கிறார். பயணிக்கும் போது அந்த துறவி சொல்றாரு, நான் இல்லப்பா உனக்கு குருநாதர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு ஒரு குருநாதர் இருக்கிறாரு. அவர் தட்சிணேஸ்வரத்துல இருக்கிறார்ப்பா. நீ அவரை சந்திக்கும் பேரு வரும்போது உன்னுடைய மெய்ஞானம் உட்கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே அப்படின்னு சொல்றாருங்க. உள் கிளர்ந்திட. நம்ம இப்படி அப்படி அப்படி இல்லை, அது உள்ள போய் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும். உள் கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவர் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த ஒழுக்க நெறிகள் அவங்க தவம்னா அந்த தவத்துக்கான ஒழுக்கம் என்ன, காலையில எத்தனை மணிக்கு எழுந்திக்கணும், குளிர குடைத்து நீராழ
உள்ள குளிர குடைந்து நீராடுதல் தவத்திற்கான அழகு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இப்ப கங்கையில போய் குளிச்சா என்ன, காவிரியில போய் குளிச்சா என்ன அப்படின்னு சொல்றோம். கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன், அப்பர் பாட்டு. கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்கு தன் குமரி துறை ஆடிலன். இங்கெல்லாம் போய் குளிச்சனால நீங்க என்ன மேன்மை பெற்றுட்டீங்க அப்படி அப்படி கேக்குறாரு. அது எதுல கொண்டு விடணும் அப்படின்னு அப்பர் விரும்புறாரு. கங்கையில நீ குளிச்சியா, காவிரியில குளிச்சியா, கன்னியாகுமரியில குளிச்சியா, பொங்கு தன் குமரி, கன்னியாகுமரி கன்னியாகுமரி குளிச்சியா, இல்ல ரைட்டு, எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சியா அப்படி கேக்குறாரு. நீ கங்கையில குளிச்சு காவிரியில குளிச்சு ஒருத்தருமே நீ நேசிக்க தெரியல, உன்னீர் உன்னீர் என்று ஓசரியார் அப்படின்னா என்ன? நம்ம வீட்டுல என்ன இருக்கோம் அதுக்காண்டி நம்ம வந்து பெரிய விருந்தெல்லாம் படைக்க வேண்டாம். நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை செய்யணும் தானே. செய்ய தெரியலையே நமக்கு. அத வந்து அவங்க ரொம்ப விரும்புறாங்க குழந்தைங்களா. பேரண்ட நாயகனை அடைய துடித்து விரும்பு. நமக்கு என்ன கை காட்டுறாங்க அப்படின்னா, நீ எல்லாரையும் நேசிக்க பழகு. இறைவனுடைய இருப்பிடம் எங்க அப்படின்னா, எல்லாரும் அதைதான் கைய காமிச்சிருக்கிறாங்க. அன்பும் சிவமும் இரண்டு இல்ல, அன்பே சிவம். மணிவாசகர் இது வந்து திருமூலர், அன்பே சிவம் திருமூலர். மாணிக்கவாசகர் சொல்ல, நேயத்தே நின்ற நிமலர். நேசத்துலதான் கண்ணு இருக்கான் அவன். அவன் வேற எங்க இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நேசத்துல என்னன்னா நான் என்னமா செய்யணும்? கலந்த அன்பாக்கி கசிந்து, அன்பு கலந்து நீங்க பழகுங்க. எப்படி அன்பு எனக்கு தெரியலையே. கலந்து நின் அடியாரோடு, அடியோர் கூட்டத்தோடு சேருங்க. அவங்க எப்படி அன்பு கலக்கணும், எப்படி வாழணும், வந்தவங்களை எப்படி நம்மகிட்ட எல்லாருக்கும் நம்ம வந்து சொத்து எழுதி கொடுக்க முடியாது குழந்தைங்க. அதாவது வள்ளல் பெருமானார் வந்து ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க. என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். இறையாம் நீ என்றும் எனைவிடா நிலையும், நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய்நிலை நின்று நெகிழாத திடமும், உலகில் சீ என்று வே என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும், திறம் ஒன்று தூய்மையும் வாய்மையும் தந்து நின் திருவடிக்கு அன்பு செய்யணுங்க. அதுதான் வள்ளல் பெருமானார் நமக்கு காட்டுறது. சரி, என்று நான் என்னை ஆற்றி பிச்சைக்காரனா ஆக்கிறாத கடவுளை அப்படி நம்ம வேண்டிக்கிறோம். என்னை ஆற்றியும் பிச்சைக்காரனா ஆக்கிறாத. நான் போய் வீடுகள் தோறும் பசி ஆறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் அப்படிங்கிறார். 10 வீட்டுல போய் சாப்பாடு கேட்டனாலும் அவருக்கு வயிறு நிறையல. அப்ப எவ்வளவு சாப்பாடு போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. பிச்சை சோறு அப்படின்னு எடுத்து வச்சிருப்பாங்க குழந்தைங்களா. வாசல்ல பிச்சை சோறு, சாயங்காலம் ஆனா ரா பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிச்சைக்காரர்கள் வருவாங்க ஒரு தெருவுக்கு. இன்னைக்கு இந்த தெருவுக்கு வருவாங்க, அடுத்த தெருவுக்கு போவாங்க. அந்த தெருவுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இரவு கட்டாயம் ஒரு 10 பேர்னாலும் பிச்சை எடுக்க வருவாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. இறைவன் வந்து ஆவிற்கு நீரென்று இறப்பினும் அது நாவிற்கு இழி வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. பசுவுக்கு கூட நீ போய் ஒருத்தட்ட போய் கேட்காது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த ஜகத்தினை அழித்துடுவோம். பாரதியார் இந்த நிலையில இந்த அவலத்தெல்லாம் பாக்குறாரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் நான் சாவும்படி இந்த ஜகத்தை கொன்றுவேன்ப்பா அப்படிங்கிறார். அவன் எவ்வளவு வந்து பசியில வாடினவங்களுக்கு நம்ம அருளாள பெருமக்கள் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த கங்காதரர் என்னும் அகண்டானந்தர் ஒரு கேத்ரி மகாராஜா இடத்துக்கு போறாரு. அங்க அவர் சாப்பிட கூப்பிடுறாரு. அங்க உள்ள லேபர்ஸ், அதாவது வேலையாட்கள், அரண்மனை பணி, இது பணி, மகாராஜா தானே, ஊர் நிர்வாகம் எப்படி இருக்கு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, நான் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னா இந்த அந்த சிறுவர்கள், வளரும் இளம் பிள்ளைகள் யாரும் வந்து இப்ப என்னமோ சட்டம் ஏற்றிட்டு ஆனா ஒண்ணும் ஜெயிச்ச மாதிரி இல்ல. ஒரு 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 புடலங்காயும் வேகல கண்ணு. இப்ப சட்டம் இயற்றுறதோடு சரி, அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா நீங்க நினைச்சு பாருங்களேன். யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்ணாத சட்டத்துக்கு என்ன? அதுக்கு ஒரு துறை, அதுக்கு ஒரு இயக்கம். அது பாருங்க, கேத்ரி மகாராஜாட்ட சொல்றாரு, இங்க வந்து நான் சிறுவர்கள் நிறைய பேர் பார்த்தேன், மாங்குன்னு வேலை பாக்குறாங்க. அவங்க அந்த சின்ன பிள்ளைகளை வேலை வாங்கி நம்ம நிர்வாகம் நடத்தி அதுல நான் சாப்பிடுறது எனக்கு உடன்பாடு இல்லை. சிறு குழந்தைகளுக்கு ஒருவேளை ஸ்கூல் படிப்பு
2 வேளை சாப்பாடு இது கொடுக்கறதால நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறார். ஒரு மசோதா நிறைவேறுவதற்கு எத்தனை பெஞ்சுக்கு மாறிக்கிட்டே போக வேண்டியிருக்கு. எது குடியரசு நாட்டுல. ஆனா ராஜா ஆண்ட பரம்பரையில அவர் உடனடியாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாரு. மாணவ இளம் பருவங்களுக்கு சாப்பாடு, அவர்களுக்கு கல்வி, அந்த திட்டத்தை அவர் உடனடியா நிறைவேற்றினார்கள்னு நீங்க அது வரைக்கும் அவங்க நாட்டிலே இவர் இருக்கிறாரு, சாப்பிடாம இருக்கிறாரு குழந்தை. நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடணும் கேத்திரி மகராஜா அவர் சாப்பிடாம இருக்கிறாரு. அப்ப இந்த இந்த ஜீவகாருண்யத்திலே இறைவன் வந்து ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னாரு நம்ம வள்ளல் பெருமானார். ஜீவகாருண்யம் அவ்வளவு பவித்திரமானது குழந்தைங்களா. யாரையும் மன நோகாம அம்மா என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு. அவர் கேட்டார் அகண்டானந்தர் செய்த அந்த பணி. இதுகள் எல்லாமே எனக்கு வந்து அன்புதான் இறைவனுடைய நிலைக்களன். ஓ இவங்கிட்ட என்ன இருக்கு, இவங்கிட்ட என்ன இருக்கு, இவங்கிட்ட என்ன இருக்கு, இவங்கிட்ட எது இருந்துட்டு போகுது, என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்கிட்ட என்ன நிறைய இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய இவங்கெல்லாம் எனக்கு காட்டிய வழி. அதனாலதான் நான் கல்கத்தாவுல போய் அப்படி இந்த அந்த புனித மண்ணை எழுத்து என் மேலெல்லாம் பூசினா கூட எனக்கு தகுங்க. இவ்வளவு குறுகாணிக்கு என்ன செலுத்த வேண்டியிருக்கு. இவ்வளவு ஒரு உறுதிப்பாடாக ஒரு அன்பு செலுத்துற அடியவர்களை நாங்க பார்த்திருக்கிறேன். துர்கா மகாசயர் அப்படின்னு ஒரு அடியவர். அவர் என்ன அவரு அலோபதி மருத்துவம் செஞ்சுட்டு அலோபதி மருத்துவம் படிச்சுட்டு ஹோமியோபதி மருத்துவம் செய்யறாருன்னு. அலோபதி மருத்துவர்கள் ஹோமியோபதியை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவர் ஹோமியோபதி மருத்துவம் ஏன்னா காலரா அந்த நேரத்துல நிறைய இருந்துச்சு. காலரா என்பது ஒரு தொற்று நோய், கொள்ளையா ஆட்களை உயிரோடு கொண்டுட்டு போகக்கூடிய நோய். அதுல அவர் வந்து பணி செஞ்சு அந்த துர்கா மகாசயர் 1க்கு 2 கல்யாணம் கட்டி பொண்டாட்டி முகத்தையே பார்க்கல, இறப்புக்கு கூட போகல. அவங்க அப்பா அம்மா நிர்பந்தப்படுத்தி சொன்னாங்க. அந்த பொண்ணு முதல் பொண்ணு இவருக்கு 7 வயது, அந்த பொண்ணுக்கு 3 வயது, கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க. இவர் 16 வயது கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இறந்தது. இவர் வரவும் இல்லை. 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் கட்டல நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எங்கெல்லாம் போய் பொண்ணு பாக்குறாரோ அவங்க வீட்டுல அந்த பொண்ணு காலில் போய் இவர் விழுறாரு. தயவு செய்து என்னை வந்து நீ வேண்டான்னு சொல்லிடு, எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா செத்து போயிருவேன்னு என்று சொல்லும்போது என்னால தாக்கு பிடிக்க முடியல. நான் எவ்வளவோ முரண்பாடாக இருந்தோம். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நீ என்ன விரும்புறியோ அதை நான் உனக்கு தொட நின்று செய்தேன், நீ கல்யாணம் கட்ட அப்படின்னா. ஓராண்டுல அந்த அம்மா இறந்துருச்சு. இவர் செய்த அந்த ஹோமியோபதி வேலைக்கு அந்த அம்மாவை தொட நின்னாங்க. எப்படி தியாகசீலர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. சின்ன குழந்தைங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்தா நான் வந்து உன் வீட்டுல சாப்பிடுதோம்னு சொன்ன அந்த அகண்டானந்தர் கங்காதரர் அவருடைய இயற்கை. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன போதை மருந்துகளை விற்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அனுமதி கொடுத்து அந்த சொத்துல நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடி நான் கூத்தியா போட்டு நான் லூட்டி அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு நிர்வாகமா கண்ணு, இதெல்லாம் ஒரு நாட்டு நடப்பா? நீங்க நினைச்சு பாருங்களேன். சில நேரம் நான் என்ன நினைக்கிறேன், நம்மளால எதையும் திருத்த முடியலன்னா ஏன் உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் திருச்சிட்டார்ல, இந்த பையங்களுக்கு சாப்பாடு போடணும், இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும், அப்பனா நான் சாப்பிடுதேன்னாரலாம். நான் பேரண்ட நாயகன்ட்ட சொல்லலாம் தானே. இந்த நாட்டை சீர்திருத்து செம்மைப்படுத்து, இளஞ்சிறார்களில் அவங்க வளர் பருவத்துல இந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்துல விக்கிறாங்க கண்ணு. எத்தனையோ அதை சொல்றாங்க வைக்கிறாங்க, ஒன்னும் சட்டம் போடல, ஒன்னும் எதுவுமே செய்யல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இப்ப அந்த வேலை இல்லை. இப்படி வாழ்ந்த அருளாள பெருமக்கள் அந்த அந்த மண்ணெல்லாம் எடுத்து நம்ம மேல பூச்சிக்கணுங்கிறதுக்கு தான் நான் கல்கத்தா போட்டிருக்கேங்க. அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு என்னை வந்து வாழ வைத்த தெய்வங்கள் அனைவருக்கும் ஒரு அந்த இடத்துல போய் இங்கிருந்து செலுத்திட்டே நான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல போய் குளிர அந்த மண்ணை மேல பூசிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா. அதுக்காக வேண்டி இந்த பயணம் ஒரு எத்தனை நாள்ப்பா பயணம்? 13 நாள் பயணமாக நம்ம வந்து ஒரு காசி பயணம் போட்டுக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம வந்து என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற தினம். இந்த 2 வார்த்தை வள்ளல் பெருமானாருடைய வார்த்தை அப்படி எடுத்துக்கோங்க.
என்று நான் யார்கிட்டயும் போய் பிச்சை கேட்க கூடாது. நான் கேட்கறது உங்ககிட்ட. அகண்ட அகண்ட விஸ்வம் வந்து எனக்கு வேண்டியதை செய்யணும். அப்படி செய்யுமாமா? செய்யுங்கன்னு. நம்மகிட்ட உறுதிப்பாடு இருந்தா செய்யும். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செய்யும். அவ்வளவுதான். அது என்ன செய்யும்? நான் ஒரு வேலை கேட்கிறேன், நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆமா, நாங்க வந்து நிறைய மந்திரம் போட்டிருக்கீங்க, எல்லாருமே குழம்பிட்டீங்க, நாங்க எந்த மந்திரத்தை நாங்க தேர்வு பண்ணிக்கிறது அப்படின்னு. ஒவ்வொரு மந்திரங்களும் 72,000 நாடி நரம்புகளை அசைக்கும் மந்திரங்கள் குழந்தைங்களா. அதுல மாறுதலே கிடையாது. பொருளாதாரம் வேணும்னா பொருளாதாரத்துக்கு, நோய் நீக்கம் வேணும்னா நோய் நீக்கத்துக்கு. காலையில ஒரு சாப்பாடு தயாரிக்கிறீங்க, இன்னைக்கு பூரி கிழங்கு அப்படின்னு ஒரு செட் பண்ணிருக்கீங்க. நான் வந்து என்னுடைய சமையல் திட்டத்துல விடியாக்காலம் பூரி கிழங்கு போட்டோம்னா மத்தியானம் ரசம் சாதம் இல்லாட்டி மோர் சாதம். காலை உணவுக்கு ஹெவியா கொடுத்துட்டோம் இந்த உடம்புக்கு. அது மாதிரி நீங்க இந்த மந்திரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எது உங்களுக்கு வயிற்றுக்கான உணவு, எது உங்களுக்கு ஞானத்துக்கான உணவு அப்படிங்கிறத அதுவே உங்களை தயார் செய்யும் குழந்தைங்களா. அந்த மந்திரத்தை நீங்க சரணடைஞ்சீங்கன்னா, இந்த பயிற்சிகளை நீங்க சரணடைஞ்சீங்கன்னா, உங்களுக்கான ஒரு மந்திரத்தையும் ஒரு முத்திரையும் அதுவே காட்டித் தரும். நீங்க அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு குருகுலத்துல 6 வயதுல சேர்த்து 12, 13 வயதுல குருகுலத்துல இருந்த பிறகு அந்த குருநாதர் வந்து அந்த குழந்தைக்கான மந்திரம் எது, மருந்து எது, மணி எதுன்னு அவர் தேர்வு பண்றாரு. குழந்தைகள் போடக்கூடிய மந்திரம் எது, குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய மந்திரம் எது. நீங்க புராண காலத்து செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குருநாதர்கிட்ட பயிற்சி பெற்ற ஒவ்வொருத்தரும் போய் மேலுலகத்துல போய் ஒரு கம்மல் வாங்கிட்டு வரதுக்கு படிச்சு பணிக்கிறா குருபத்தி. அந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு ராமாயண மகாபாரதத்துல நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட வந்து யாருமே இப்ப உள்ள குருகுலத்துல எனக்கு தெரியல அப்படி மாதிரி உங்களை மேல் உலகத்துல போய் காணிக்க வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்கோர்ஸ் சில பல இடங்கள்ல சில பைசா கேட்கறது அது அவங்கவுங்க சொந்த இஷ்டம், இவங்க போய் கொடுக்குறவங்க சொந்த இஷ்டம். நமக்கு தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இந்த பேச்சு கூட சொல்லக்கூடாது. என்று நான் ஒருவரிடம் நின்று கெடாத இயல்பு. நான் அதிலே சொல்றாரு பாருங்க கடைசியில, உலகில் சீ என்று வே என்று நாய் என்று பிறதமை தீங்கு சொல்லாத இயல்பு. இவன் என்ன மனுஷன், நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றது? யாரையும் இவன் என்ன மனுஷன் சொல்றது நமக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க நினைச்சு பாருங்களேன். அதுக்கு அடுத்து சொல்றாரு, என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறம். ஆமா, இந்தாவது நாள் பாடத்துல நான் சொன்ன கருத்து தான் கண்ணு இது. ஆனா அது வந்து பலதரப்பட்ட இதுல உங்களுக்கு வெளியே வரல. இந்த ஆடியோ வேணும் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம அன்பர் ஒருத்தர் சங்கத்திலே இதை வந்து ஒரு புத்தக வடிவமாக்க 5 நாள் 5 நாள் இது வந்து ஏஐல போட்டு அற்புதமா அவர் செஞ்சிருக்கிறாரு. 20 பக்கத்துக்கு எடுத்திருக்கிறாரு. அடுத்து உண்டான நிகழ்வுகளை எல்லாம் நீங்க நான் அவரே எடுத்துற சொல்லி திருவள்ளுவர் கூட்டி வைக்க நம்ம காட்சி முடிச்சுட்டு வந்த பிறகு அதை புத்தக வடிவமாக்கி நீங்க வளைச்சு வளைச்சு படிங்க கண்ணு. படிச்சுட்டே இருங்க. கட்டாயம் அது வந்து உங்களுக்கு நல்வழி காட்டும். நீங்கான உணர்வை தரும். நானே பார்த்து அயர்ந்து போனேன். அந்த 5 நாள் கதையும் கேட்டு நானே பார்த்து வியந்து போனேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து இதுக்கு வருவோம். என்னிடம் ஒருவர் இது இடுகின்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்றது. என்கிட்ட ஒருத்தவங்க இது இடு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க முடியுமா? நீங்க வாரீங்க, ஏம்மா எனக்கு ஒரு ஆடி கார் கொடுங்க, ஒரு ஆவணி புரட்டாசி கார் கொடுங்க அப்படி கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த நாள் இதை பதிவு பண்ணியிருந்தேன் குழந்தைங்களா. அது உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால நான் மீண்டும் சொல்றேன். அப்படி கேட்கீங்க, எனக்கு கொடுக்க முடியுமா கண்ணு? அப்புறம் எதுக்கு நீ வந்து 50 வருஷம் நான் யாகம் பண்ணேன், யாகத்துல என்னுடைய கோல் இதுவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிற உன்னுடைய புத்தகத்துல என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு என்னிடம் ஒருவர் இது இடுகின்ற போது அவருக்கு நீங்க எந்த நிலையில் நின்று நாங்க இருந்து நீங்க வரீங்க. ஒருத்தன் 5வது வகுப்பு படிச்சவன் என்கிட்ட வாரான். அப்ப அவனுக்கு 6வது வகுப்பு பாடத்தை நான் காமிச்சு கொடுக்கணுங்க. என்னிடம் ஒருவர் என்கிட்ட நான் என்ன கொடுக்கறதுக்கு தகுதியாக்கப்பட்டிருக்கேன் இறைவனால். நான் யோகத்துல 5வது வகுப்பு படிச்சவன். ஒரு நம்ம இளைஞரணி தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், பார்த்தசாரதி ஐயா அப்படின்னு. நீங்க சபையில அவரை பார்த்திருப்பீங்க. இப்போ 3 மாதம் இருக்கும் ஐயா, நீங்க இங்க வந்து 3 மாதம் இருக்கும் இருக்கிறார் அவர். அவர் வந்து அவன் 40 வருஷம் நான் பயிற்சி பண்ணியிருக்கேம்மா, 50 வருஷம் பயிற்சி பண்ணிருக்கேன். அடுத்த நிலைக்கு நான் கூட்டிட்டு போனான். என்னிடம் எனக்கு எதையும் காட்டித்தாங்க அப்படின்னா, என்னிடம் ஒருவர் ஈடு இடுவென்ற போது நான் வந்து அதுக்காண்டி ஆவணி
கைபேசி கார்களை நான் கொடுக்க முடியாது. ஆனா நான் என்னத்துக்கு படைக்கப்பட்டிருக்கேன்? என்னிடம் ஒருவர் இது இடுகின்ற போது அவருக்கு இலையென்று சொல்லாமல் இடுகின்ற திறம். என்கிட்ட வந்து அம்மா நான் வந்து யோகத்துல ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு செம்மையாகணும்னு விரும்புனீங்கன்னா உங்களை இறைவன்கிட்ட இது வந்து நான் செம்மைப்படுத்துறதுக்கு எதுக்கு இறைவன்கிட்ட கேட்கணும்? இதுல இந்த நான் இப்ப சொல்றோம்ல அருளாளர்கள், அந்த அருளாளர்கள் கதையில இந்த அகண்டானந்தர் பற்றி நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன். ஒரு வாட்டி அவர் வாழ்ந்த காலத்துல கொள்ளையர்கள் வந்து மேற்கு வங்கத்துல நிறைய பேர் வசிச்சிருக்கிறாங்க தானே. அந்த கொள்ளை கூட்டத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த கொள்ளை கூட்டத்துல 2 சிறுவர்கள் இருந்தாங்க. அப்போ நீதிபதி வந்து அகண்டானந்தர் அவர் அந்த இடத்துல மிக பிரசித்தமானவர். அகண்டானந்தர்கிட்ட கொண்டாந்து அந்த 2 சிறுவர்களையும் கொடுத்து, இந்த கொள்ளையர்களுடைய பிள்ளைங்க இவங்க, அவங்கள ஜெயில போட்டுக்கிறேன், அவங்களுக்கான தண்டனை முடிஞ்சு வரும்போது நீங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, அதனால ஒப்படைச்சிடறாரு. அவங்க ஜெயில் வாசம் முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே அப்போ இவங்க வந்து இந்த பையனை வந்து கேட்க வந்தாங்க. நான் வந்து கோர்ட்ல கொண்டு ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். கோர்ட்ல கொண்டு ஒப்படைச்சார். ஒப்படைச்ச உடனே அந்த 2 பிள்ளைங்களும் அகண்டானந்தர் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரே அழுக குய்யோ முறையணும். பிரபு என்னைய விட்டுறாதீங்க, நான் அவங்க கூட நான் அங்க போக விரும்பலன்னு கோர்ட்டார் முன்னால சொல்றாங்க. அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை என்னன்னு கோர்ட்டார் கேட்கிறாரு. அவங்க நம்ம அகண்டானந்தர் வைதீக சனாதன இந்து சமயத்தை சார்ந்தவர். அந்த 2 குழந்தைங்களும் முஸ்லிம் குழந்தைங்க. அவர்களுடைய பெயரை மாத்தல, அவர்களுடைய தொழுகைக்கான பண்பை மாற்றல, உரிய முறையில் தொழுகை கற்றுக் கொடுத்து வேளைக்கு அவர்களை தொழுகை செய்ய சொல்லி 5 வேளை தொழுகை அவங்களுக்கு முக்கியம். அந்த தொழுகையை மேற்கொண்டு ஒரு ஒரு பதின்ம பருவ வயதை அவர்கள் எப்படி வந்து லகுவாக கழித்து அன்பும் நேசித்தலும் புரிதலும் இருந்து நாங்க சுவாமி அகண்டானந்தர் கூட வாழ்விலும் சாவிலும் அவரோடு இருக்கோம். எங்க பேரை மாத்தல, எங்க சமயத்தை மாத்தல, எங்க சமய பண்பாட்டை மாத்தல. அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க கண்ணு. நம்ம யாரையும் மாத்த பிறக்கல. இதெல்லாம் நான் வந்து அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உடனே இதை மாறிடு, அதை மாறிடு, இதை மாறி என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஏன் புலால் மறுக்க சொல்ல மாட்டேங்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. புலால் அவங்கள மறுக்கணும் கண்ணு. இவங்க புலால மறுத்தாங்கன்னா ஒரு 20 வயசு 25 வயசுல ஏதோ ஒரு மோகத்துல நான் துறவியா போறேன்னு வருவாங்க. ஆனா அது துறவுக்கான சின்னம் இல்ல. நான் வந்து ஊர்ல இருக்கும்போது 100 பிள்ளைங்க நான் துறவு மேற்கொள்ள போறேன்னு என்கிட்ட வந்திருப்பாங்க. நான் வந்து அவங்கள இப்போதைக்கு பொறுமையா இருங்க என்ன எங்க தாத்தா சொன்னாங்க கேட்டு, இப்போதைக்கு பொறுமையா இரு, இப்போதைக்கு பொறுமையா இரு, கொஞ்சம் காலம் கிடக்கு, அப்ப அதை தீர்மானம் பண்ணலாம். இப்போதைக்கு நீ கொண்ட கொள்கையில உறுதிப்படாரு, உடனேயும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நானும் அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் சொன்னேன். இப்ப எல்லாரும் இல்லறம் மேற்கொண்டு நல்லா நல்லறமா இருக்கிறாங்க. அப்ப அவசரப்பட்டு அவங்க வந்து அந்த துறவு மேற்கொண்டு என்ன செஞ்சிருக்க முடியும்? அப்ப அப்படி ஒரு என்று என்னிடம் இது இடுவென்ற போது அவருக்கு இல்லை, இதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அதுல இருந்துகிட்டே நல்லற செய்யணும். அவங்களுடைய மனதுல வந்து ஒரு மோகம் எது மேல, ஏதோ இதை எல்லாத்தையும் கடந்துருவோம் நம்ம அப்படிங்கிறது ஒரு மோகம் தான். நம்ம எல்லாத்தையும் கடந்துருவோம்னு நினைக்கிறது ஒரு மோகம் தான் குழந்தை. அப்படி இல்லை. அது எவ்வளவு கடினமான பாதை. அத நம்ம அடைய துடிக்கக்கூடிய அந்த அகண்ட விஸ்வம் எவ்வளவு வீச்சும் வீரியமுமானது. அதை பிடிப்பதற்கு அழுகை போதும், அதை பிடிப்பதற்கு உயிர் இரக்கம் போதும், அதை பிடிப்பதற்கு நேசித்தல் போதும், அதை பிடிப்பதற்கு வாசி தேவை. இவைகளை கை கொண்டால் அதை அதுல கொண்டு விட்டுரும். நீங்க உயிர் இரக்கத்தோடு புரிதலோடு நேசித்தலோடு நீங்க உங்க வாழ்வை தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய அனுபவத்துல கொண்டு சேர்த்துரும். அதுக்காக வேண்டிதான் நம்ம இத்தனை மந்திரமும் தேவையா, இத்தனை மந்திரமும் நாங்க சொல்லணுமா அப்படின்னா ஒரு மந்திரம் போதும், ஒரு முத்திரை போதும். ஆனா நீங்க சொல்லணும் குழந்தைங்களா. ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து குருகுலத்துல வந்து 6 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு படிக்கல. அந்த நாளையில குருகுலத்துல நீங்க படிச்சீங்கன்னா அப்ப குருகுல கல்வி அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு இடர்பாடு உடையது அதுங்க.
பெரிய அரசனா இருந்தாலும் அங்க வந்து சாணி எழணும், லெட்டின் கழிக்க விடணும், எல்லாம் செய்யணும். அங்க முதியவர்களை வச்சு பராமரிப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லா சர்வீஸும் பண்ணணும். அதெல்லாம் 6 ஆண்டு காலம் பண்ணிய பிறகு இவனுடைய பணிவு எந்த அளவுக்கு இருக்கு, இவனுடைய ஆணவ மலம் எந்த அளவுக்கு கழிஞ்சிருக்கு. ஆணவம் ஆதிமலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம உயிரோடு பயணிச்சுக்கிட்டே வரக்கூடிய மலம். அது எந்த அளவுக்கு போயிருக்கு. அப்படி பார்த்து நம்மள குருநாதர் தேர்ந்தெடுத்து இவனுக்கு இந்த முத்திரை போதும், இவனுக்கு இந்த மந்திரம் போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பலதரப்பட்ட ஏரியாக்கள்ல இருந்து நீங்க வர்றீங்க. அந்த அந்த மக்கள் வந்து பலதரப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. ஒன் டே விசிட் வர்றீங்க, இல்லாட்டி 2 நாள் விசிட் வர்றீங்க. அதுல வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க தான் பயிலணும். உங்களுக்கான மந்திரத்தை நீங்க தான் தேர்வு பண்ணணும். உங்க பயிற்சி உங்களுடைய சரணாகதிக்கு தகுந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு நிச்சயம் உள்ளின்று உணர்த்துவான். நம்ம வந்து திருவாசகம் வந்து இறைவனால் பாடப்பட்டது. நம்ம எல்லாரும் மணிவாசகர் பாடினார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகன். அவனே பாடுவிச்சுக்கிட்டான். நான் பாடல. அவர் சொல்றாரு, நாயேனை தன் அடிகள் பாடுவித்தன. சீயேதும் இல்லாது என் செய்வினைகள் பொறுத்தருளும் தாயான ஈசன். இறைவன் வந்து ஈசன் பெரியவன் நினைச்சுக்கிட்டீங்க. என் அழுக்குகள் எல்லாம் அவன் போக்குனான் ஐயா. சீயேதும் இல்லாது நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் அதை போக்குனான். அப்ப நீங்க வந்து அது எப்படிமா போக்கும், அவர் வந்து எந்த வகையில போக்கிருப்பாரு அப்படி உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படும். ஒரு தனிமையில தனித்திரு அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொன்னார். தனித்திருன்னு நீங்க எல்லாரும் ஐசோலேஷனை வந்து தனித்திருன்னு ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு ரூம்குள்ள போய் கதை அடைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க. அது பேர் தனித்திரு இல்ல. பெருங்கூட்டத்துல கூட நீங்க இருங்க, தத்துவங்களோடு நீங்க இணைஞ்சிருக்காது. உங்க மனதுக்குள்ள ஊர்பட்ட குப்பைகள் ஊர்பட்ட குப்பைகள் இது அது 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 அத்தனையும் சுமந்துக்கிட்டு அப்புறம் எப்படி தனிச்சு இருக்கீங்க? இவங்களை பத்தி என்ன, அவங்கள பத்தி என்ன, அவங்கள பத்தி என்ன, அவங்கள பத்தி என்ன, உங்களை பத்தி என்ன? நம்மளுடைய சரணாகதி பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பத்தி நீ தெரியுமான்னு கேட்கும்போது உன்னை பத்தி தெரிஞ்சியா நீ? இல்ல கேக்குறேங்க என்ன? இதுதான் நமக்கு நம்மளுடைய பயிற்சியினுடைய நோக்கமே இதுதான் குழந்தைங்களா. நம்மளுடைய இருக்கும் வரைக்கும் நீங்க அம்மா 4 மணி நேரம் நீங்க செலவு பண்ணலாம். நான் நேரத்தே உங்களுக்கு கால அட்டவணை போட்டு கொடுத்துட்டேன். 6 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும் குழந்தைங்களா. அதுல மாறுதலே இல்லை. குறிப்பா 10 மணிக்கே படுத்துருங்க. அதுதான் ஸ்பிளீன், லிவர், கிட்னி, ராஜ உறுப்புகள் அனைத்தையும் ஃபங்க்ஷனிங் பண்ணி வைக்கக்கூடியது 10 மணிக்கே நீங்க படுத்துருங்க. என் காலத்துல நான் வந்து இன்னை வரைக்கும் 8:30க்கு மேல நான் இருக்கிறது இல்லை கண்ணு, விழா காலங்களை தவிர. பார்த்திருப்பீங்க சங்கத்துல வர பிள்ளைங்களுக்கு 8:30 மணிங்கிறது எனக்கு அதிகப்படிதான். காலையில ஒரு 3:30 மணிக்கு அம்மா எந்திரிச்சிருவேன். வேலையே ஒண்ணு இல்லாட்டி கூட நான் எந்திரிச்சிருவேங்க. அது என்னுடைய பழக்கம். இன்னைக்கு வேலை இல்லை, இன்னைக்கு எனக்கு என் வேலை என்ன? என் வேலை வந்து இறைவனோடு ஒன்றி இருத்தல் என் வேலை. அதனால நீங்களும் அது மாதிரி ஆகணும், உங்களுக்கு இறைவன் அதை செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன் குழந்தைங்களா. நீங்க வாங்க, உங்களை வந்து இதோடு இணைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைங்களா, போதுமா உங்களுக்கு இன்றைய பாடம்? நீங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருக்கா தங்கங்களா?